எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொகுதி மறு வரையறை. தமிழ்நாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது இப்போ 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இப்போ இருக்குது. இது 26 வர்ற தேர்தலில் 31 குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில், அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் இப்படி மறுசீரமைப்பு பண்ணணும், அப்படி பண்ணினா என்ன ஆகும், அதனுடைய விளைவு என்ன, அப்படி பண்ண வேண்டிய தேவை என்ன இப்போ வந்தது அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வியா இருக்கு. கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த பதிவு குறித்து உங்களுடைய கருத்து என்ன மாதிரி இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க நண்பர்கள், தெரிஞ்சவர்கள் எல்லாருக்கும் சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். தொகுதி மறு வரையறை அப்படிங்கிறத பேசுறதுக்கு இது சரியான நேரம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வரவிருக்கிற 2026 தேர்தல், இந்த தேர்தலில் தொகுதி மறு பரிசீலனை செய்து மறுசீரமைப்பு செய்து அந்த அடிப்படையில தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற நிலைமை. இப்போ இது குறித்து விவாதிக்கிறதுக்கு தான் அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா சொல்லணும்னா இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான பிரச்சனை இல்லை, தென்னிந்தியா முழுவதுக்குமான பிரச்சனை. இப்போ 5ஆம் தேதி நடக்க இருக்கிற அந்த கூட்டத்தில் அவங்க என்ன பேசுவாங்க, என்ன விவாதிப்பாங்க, என்ன முடிவெடுப்பாங்க, அந்த முடிவை எப்படி நடைமுறைப்படுத்துவாங்க, இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கிற முடிவை ஒன்றிய அரசு ஏற்றுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா தொகுதி மறு வரையறை அப்படின்னா என்ன, அது நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒன்றா இருக்குது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறத 10 வருஷத்துக்கு ஒருக்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது 47 சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியில இருந்தே தொடங்கிடுச்சு அப்படின்னாலும் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு 51 தான் முதல் கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அதுல இருந்து தொடர்ச்சியா 10 வருஷத்துக்கு ஒருக்க 51, 61 கணக்கெடுப்பு நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அந்த அடிப்படையில் 2021 ஒரு கணக்கெடுப்பு நடத்தி இருக்கணும், ஆனா நடத்தலை. ஏன் அப்படின்னா கோவிட் ஊரடங்கு கால சூழல், அதனால மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படலை. அது இந்த வருஷம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ இந்திய அரசியலமைப்புல 81வது விதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒருக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய அடிப்படையில தான் இந்தியாவில் எல்லாவற்றுக்குமான திட்டங்களும் தீட்டப்படணும், செயல்படுத்தப்படணும். அந்த அடிப்படையில தேர்தலில் நடத்துற இந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதுவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் நடத்தப்படணும். இப்போ இந்த விதியின்படி தான் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருந்தது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த விதியை பல மாநிலங்கள் எதுக்க ஆரம்பிச்சு, குறிப்பா தென் மாநிலங்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஒரு முறை இந்த மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி குறைக்கப்பட்டிருக்கு. தொடக்கத்துல 42 தொகுதிகளா இருந்தது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய அடிப்படையில தான் 3 தொகுதிகளை குறைச்சு 39 மாத்தினாங்க. இப்ப இது மிகப்பெரிய பிரச்சனையா மாறி எல்லா மாநிலங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு போச்சு. அப்பதான் பிரதமராக இருக்கிற இந்திரா காந்தி அந்த அரசியலமைப்புல ஒரு திருத்தம் கொண்டு 82வது விதியை புதுசா இணைக்கிறாங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னா, மக்கள் தொகை அடிப்படையில 10 வருஷத்துக்கு ஒரு கணக்கெடுக்கிறது, அதனுடைய அடிப்படையில அந்த நிதி பங்கீடு தொடங்கி தொகுதி பங்கீடு வரைக்கும் எல்லாத்தையும் செய்யறது அப்படிங்கிறது பிரச்சனைக்குரியதா மாறுது. அப்படிங்கிறதுனால 71 ஒரு அடிப்படை அழகா வச்சுக்கிட்டு அந்த அடிப்படையிலிருந்தே இனி எல்லா கணக்கீடுகளும் இருக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு நிறைவேற்றி தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறத 25 வருஷத்துக்கு தள்ளி போட்டாங்க. அந்த 25 வருஷத்துக்கு பிறகு 2001 மீண்டும் மறுவரையறை அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. அப்போ பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவரு மீண்டும் இதை 25 வருஷத்துக்கு தள்ளி வச்சார். ஏன்னா இது ஒரு பெரிய சிக்கல் அப்படிங்கிறதுனால. இப்போ வாஜ்பாய் தள்ளி வச்ச அந்த 25 வருஷம் இப்ப முடிவுக்கு வருது. அப்ப அந்த அடிப்படையில 2026 அந்த 2026 அப்படிங்கிறது ஏற்கனவே தள்ளி வச்ச காலம் முடிவடைஞ்சு அடுத்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே 2 முறை இந்திரா காந்தியும்
வாஜ்பாயும் செய்தது மாதிரி இன்றைக்கு பிரதமராக இருக்கிற மோடியும் வந்து இதை தள்ளி வைக்கணும். ஆனால் முறைப்படி அறிவிப்பு எதுவும் வரல. தள்ளி வைக்கிறோம் அப்படின்னும் அறிவிப்பு வரல, இதை நடத்த போறோம் அப்படின்னும் அறிவிப்பு வரல. அதுக்கு மாறா என்ன நடந்திருக்குது அப்படின்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி நாடாளுமன்ற கட்டிடத்தை வந்து திருத்தி புதுசா ஒரு கட்டிடத்தை வந்து கட்டாங்க. அப்ப அந்த கட்டிடத்துல 800க்கும் அதிகமான இருக்கைகளை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அப்பவே இது விவாத பொருள் ஆச்சு. இவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில ஏன் இருக்கை வந்து ஏற்பாடு செய்யப்படுது, அப்போ வர்ற தேர்தலில் வந்து மறுபங்கீடு நடக்க போகுதா அப்படிங்கிற விவாதத்தை கிளப்புச்சு. இப்போ 2026 அடுத்த நிலை என்ன அப்படிங்கிறது எதுல இருந்து நம்ம முடிவு பண்றோம்னா, ஏற்கனவே அந்த கட்டடத்துல 800க்கும் அதிகமான இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் வரும் தேர்தலில் அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் சிக்கல். ஆனா ஒன்றிய அரசு இதுக்கான வேலைகளை கமுக்கமா நடத்துதோ அப்படிங்கிற எண்ணம் வருது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கிடைக்கிற நேரம்லாம் வந்து ஒன்றிய அமைச்சர்கள் வந்து இது குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நாடாளுமன்ற கட்டத்தில் இருக்கையை அதிகப்படுத்திருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் செய்யும் போது இந்த தொகுதியுடைய எண்ணிக்கையில மாற்றத்தை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா அதிகாரப்பூர்வமா எந்த அறிவிப்பும் வரல. ஏன் அறிவிப்பு வரல, அதுதான் முதன்மையான கேள்வி. இந்த இடத்துல தான் பாஜகவினுடைய மோடியினுடைய தொடர்ச்சியான திட்டங்கள், அவங்க கொண்டு வர நடைமுறைப்படுத்துற விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா இப்படித்தான் இருக்குது. எல்லாத்தையுமே கமுக்கமா வச்சுக்கிட்டு மாநில உரிமைகளை பறிக்கிறத வந்து தொடர்ச்சியாக அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கடந்த வரலாற்றின் மூலம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிகிறது வந்து அதுதான். அப்ப அந்த அடிப்படையில் அடுத்து வர்ற தேர்தலில் வந்து இந்த தொகுதியை சீரமைப்பு பண்ணி எண்ணிக்கையை குறைச்சோ கூட்டியோ அந்த அடிப்படையில் தான் தேர்தல் நடத்த போறாங்க அப்படிங்கிறத கிட்டத்தட்ட நம்ம உறுதிப்படுத்தலாம். இப்போ ஒரு கேள்வி வரலாம், அரசியலமைப்பின் அடிப்படையில் மக்கள் தொகையின் அடிப்படையில் அதை மறுபரிசீலனை செய்யறது சரிதானே, அதில் ஒன்றும் தவறு இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுல எங்க சிக்கல் வருது அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்திய மாநிலங்கள் வந்து ஒரே சீரான வளர்ச்சியை வந்து எப்போதுமே பெறல அப்படிங்கிறது. எல்லாமே ஒரு ஏற்றத்தாழ்வுகளோட தான் இருக்கு. 2051 முதல் கணக்கெடுப்பு நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது 61, 71 அப்படிங்கிற 2 ஆண்டுகள்லையும் வந்து நடந்தது. இந்த 3 கணக்கெடுப்புகள் இருந்தும் இந்தியாவுடைய மக்கள் தொகை பெருக்கம் அது குறித்த ஒரு மதிப்பீட்டுக்கு வந்து இந்திய அரசு வருது. அதுல என்ன முடிவு பண்றாங்கன்னா, இந்திய மக்கள் தொகை வந்து ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு இருக்குது. இவ்வளவு வேகத்துக்கு நம்மளால அந்த வளர்ச்சியை வந்து மக்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால இந்த மக்கள் தொகை வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவின் அடிப்படையில் 70கள் தொடங்கி 90 வரையிலான இந்த 15-20 வருஷ காலகட்டத்தில் இந்தியாவில் வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. அப்போ அந்த கடந்த அந்த 3 கணக்கெடுப்புலையும் 71 வரைக்கும் என்ன நிலைமை அப்படின்னா, இந்தியாவுடைய மக்கள் தொகை வேகமாக அதிகரிச்சுட்டு இருக்குது. ஆனால் அதை பிரித்து நுணுக்கமாக பார்த்தோம் அப்படின்னா, தென்னிந்தியாவில் மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி விகிதம் வந்து குறைவாக இருந்தது. அதே நேரத்தில் இதோட ஒப்பிட போனால் வட இந்திய மாநிலங்களில் வந்து மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி விகிதம் மிக 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 அதிகமாக இருந்தது. அதே நேரத்தில் உள்கட்டமைப்பு வளர்ச்சி இந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தென் மாநிலங்கள் வந்து மிக வேகமாக இருக்குது, வட மாநிலங்கள் வந்து மிக மிக பின்தங்கிய நிலையில் இருக்குது. இந்த வேறுபாட்டை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற திட்டத்தை வந்து கொண்டு வர்றாங்க. ஆனால் கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, மிக அதிகமாக மக்கள் தொகை பெருக்க விகிதம் இருக்கிற வட மாநிலங்களில் இதை கரார அமல்படுத்திருக்கணும். தென் மாநிலங்களை ஏற்கனவே அது குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் மிதமாக செயல்படுத்தியிருக்கலாம். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, வட மாநிலங்கள் இந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை வந்து கண்டுக்கிடவே இல்லை. அதுக்கு பதிலாக தென் மாநிலங்கள் வந்து மிக உறுதியாக நின்று மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறாங்க. அதே நேரத்தில் ஒன்றிணைந்த வளர்ச்சியும் வந்து உருவாக்குறாங்க. இந்த நிலைமைகள் இருந்து தான் அந்த 71 கணக்கெடுப்புக்கு பிறகு இனிமேல வளர்ச்சி திட்டங்களோ இல்லை நிதி பங்கீடோ இல்லை தொகுதி மறுவரையறையோ எதுவாக இருந்தாலும் 1971 எடுத்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் இருக்கும். அதை வந்து நம்ம பெரிய அளவில் மாற்றம் செய்ய மாட்டோம்
ஏன்னா இந்த மாதிரி மக்கள் தொகை பெருக்கத்துல இந்த மாதிரியான வேறுபாடு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால மக்கள் தொகையை இந்திய அரசினுடைய திட்டத்தை சிறப்பா செயல்படுத்தின தென் மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த முடிவை எடுத்து அந்த அடிப்படையில 25 வருஷமா தள்ளி போட்டாங்க. இப்படி தொகுதிகளுடைய எண்ணிக்கையை கூட்டி குறைச்சா என்ன நடக்கும்? இது ஒரு முதன்மையான கேள்வி. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க. இது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில மறுசீரமைப்பு பண்ணாங்க அப்படின்னா 31 குறையும். அதாவது 8 இடங்களை தமிழ்நாடு இழக்கும். இதே மாதிரி தென் மாநிலங்கள் கேரளா, கன்னடா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த 5 மாநிலங்களும் ஒட்டுமொத்தமா 35 தொகுதியை இழக்கும். அதே நேரத்தில் வட மாநிலங்கள் ஏற்கனவே மக்கள் தொகை அதிகம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அவங்க எந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தையும் செயல்படுத்தாததுனால மக்கள் தொகை தென் மாநிலங்களை விட அவங்க அதிகமா இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஏற்கனவே இருந்ததை விட 35 தொகுதிகள் 40 தொகுதிகள் அதிகரிக்கும். அப்ப ஏற்கனவே இங்க ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது அப்படிங்கிற ஒரு சிக்கல் இங்க இருந்துகிட்டு இருக்குது. அதாவது தொகுதியை கூட்டி குறைக்கிறதையும் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா தெற்கினுடைய பங்களிப்பு இன்னும் குறைஞ்சு போகும். அதே நேரத்தில் வடக்கினுடைய பங்களிப்பு இன்னும் அதிகரிக்கும். அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் தெற்கினுடைய பங்களிப்பு குறைஞ்சது அப்படின்னா ஏற்கனவே தென் மாநிலங்கள் ஒன்றிய அரசால கண்டுகொள்ளப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இங்க ஏற்கனவே நீண்ட காலமா இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த எண்ணிக்கை குறைவு அப்படிங்கிற அடிப்படையில இது மேலும் வலுப்படும், மேலும் சிக்கல் உருவாக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இரண்டாவது, இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது நாடாளுமன்ற தொகுதிகளோட நின்றுமா, சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இந்த சீரமைப்பு செல்லுபடியாகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஒருவேளை சட்டமன்றத்தில் தொகுதிகளிலையும் இது நாளை இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு எதிரொலிச்சது அப்படின்னா அதனுடைய விளைவு என்ன ஆகும் அப்படின்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகை எண்ணிக்கை மட்டும் இல்லாம மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையும் குறையும். ஏன்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள் அப்படிங்கிறது சட்டமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறையும், மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறையும். இந்த ரெண்டோட மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு 5 கோடின்னு நினைக்கிறேன், 5 கோடி ஒதுக்கீடு பண்றாங்க. இந்த தொகையில இருந்துட்டு அவங்க அந்த தொகுதிக்குள்ள தேவையான வேலைகளை உள்கட்டமைப்பு தொடங்கி எல்லா வேலைகளையும் செய்வாங்க. இப்போ இந்த எண்ணிக்கை குறைய குறைய இந்த நிதியினுடைய எண்ணிக்கையும் குறையும். அப்ப நீங்க ஒட்டுமொத்தமா கணக்கெடுத்து பாருங்க, நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் எண்ணிக்கை குறையும். அந்த அடிப்படையில் ஏற்கனவே இங்க நிதி பங்கீடுல சிக்கல் நீடிக்குது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி குறையுது. அப்போ இப்படி பல விஷயங்கள் ஒன்று சேர்ந்து நடந்தது அப்படின்னா ஒட்டுமொத்தமா தென் மாநிலங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். அதுதான் இதனுடைய விளைவு. இதுக்கு என்ன பதில்? சரி, இத இந்திரா காந்தி 25 வருஷத்துக்கு தள்ளி போட்டாங்க, வாஜ்பாய் 25 வருஷத்துக்கு தள்ளி போட்டாரு. ஆனா அது அந்த வரிசையில மோடியும் இத தள்ளி போட்டிருக்கணும், ஆனா தள்ளி போடல. ஏன் இவங்க அதை செயல்படுத்த முன் வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நியாயமா மக்கள் தொகை அடிப்படையில மாற்றி அமைச்சிருக்கணும், ஆனா கடந்த 50 வருஷமா அந்த மாதிரி மாற்றி அமைக்காமலே தள்ளி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை மேலும் அதிகரிக்கணுமா அப்படிங்கிறது ஒரு சிக்கலா இருக்குது. ஏன் அப்படின்னா உபியில ஒரு நாடாளுமன்ற தொகுதியில 30 லட்சம் வாக்காளர்கள் வரைக்கும் இருக்கிறாங்க. தமிழ்நாடு மாதிரியான தென் மாநிலங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15-18 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை 15 இல்ல 18 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும், ஊபி மாதிரியான மாநிலங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 25 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வருது. இது அநீதி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரிதான், மக்கள் தொகை அப்படிங்கிற அடிப்படையில மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இதுல சிக்கல் இருக்கத்தான் செய்யுது, அதை மாற்று கருத்து இல்லை. ஆனா மக்கள் தொகை மட்டும்தான் அடிப்படையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? இன்றைய சூழல்ல
39 நாடாளுமன்ற தொகுதி அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7.1%. ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து 7.1%. ஆனா மறு எண்ணிக்கை செய்தாங்க அப்படின்னா அப்ப தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து 5.7% குறையும். தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஊபி, பீகார், மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் இந்த 5 மாநிலங்கள்ல மட்டும் வெற்றி பெற்றாலே ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தேவையான பெரும்பான்மை பலம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் தென் மாநிலங்களில் உள்ள 5 தொகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்ப இருக்கிறது 129 தொகுதியா இருக்குது. ஏன் இதுல முனைப்படுக்கிறாங்க, இதை ஏன் நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு முதன்மையான காரணமா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாஜகவுக்கு தென் மாநிலங்கள்ல பெரிய அளவுல செல்வாக்கு இல்லை. அதுக்கு பதிலா வட மாநிலங்கள்ல நல்ல செல்வாக்கு இருக்குது. அப்போ தென் மாநிலங்களுடைய செல்வாக்கு நம்ம குறைச்சா அதனால பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. மாறா பாஜக ஏற்கனவே காலூன்றி இருக்கிற வட மாநிலங்களை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே பாஜகவுக்கு பெரும்பான்மைக்கு தேவையான பலம் வந்து கிடைச்சிடும். அப்படி இருக்கிறதுனாலதான் இதுல பாஜக வந்து முனைப்பு காட்டுது அப்படிங்கிறது தான் நம்ம யூகிக்க வேண்டியது. இது நம்முடைய யூகம்தான். ஏன் அப்படின்னா ஒன்றிய பாஜக அரசு இது குறித்து தெளிவான விளக்கம் எதையும் சொல்லவே இல்லை. எல்லாம் கமுக்கமா இருக்கிறாங்க. இல்ல அப்படிலாம் எங்களுக்கு இல்லை, நாங்க அரசியலமைப்பு சட்டத்தை நிறைவேற்றணும், அரசியலமைப்பில் இருக்கிற விதிமுறைகளை கராரா நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதை நாங்க செய்ய முன்வர்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு படத்துல வசனம் பேசுவாங்களே, இதை சட்னின்னு சொன்னா இட்லியே நம்பாதுன்னு, அது மாதிரி பாஜக காரங்களே நம்ப மாட்டாங்க. இந்த சிக்கல் எங்க இருந்து தொடங்குது அப்படின்னா 2018 NK சிங் அப்படிங்கிறவருடைய தலைமையில 15வது நிதிக்குழு அப்படிங்கறத ஒண்ணு ஏற்படுத்தினாங்க. இந்த நிதிக்குழு என்ன பரிந்துரை பண்ணுச்சு அப்படின்னா 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறத மாத்தி 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறத கொண்டு வந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிற அடிப்படையில நிதி பங்கீடு அப்படின்னு வந்தது பிறகுதான் தென் மாநிலங்கள் வந்து கடுமையா பாதிக்கப்படுது, நிதி பங்களிப்பு சரியா இல்லை, நாங்க ₹1 கொடுத்தோம் அப்படின்னா 29 காசு எங்களுக்கு திரும்ப வருது அப்படின்னு சொல்றாங்களே, இது எந்த அடிப்படையிலிருந்து வருது அப்படின்னா 1971 கணக்கெடுப்பு அப்படிங்கிறத மாத்தி 2011 கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்ததுக்கு பிறகுதான் இந்த சிக்கலை வந்து உருவாகுது. இப்போ ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு வந்திருக்கிற போது சில தகவல்கள்லாம் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா காங்கிரஸ் கொடுத்ததை விட அதிகமான தொகையை நாங்க இப்போ கொடுத்துட்டு இருக்கிறோம். காங்கிரஸ் வந்து 1.5 லட்சம் கோடி கொடுத்தாங்க, நாங்க இப்போ 4.5 லட்சம் கோடி கொடுக்கிறோம். அதனால முன்னால கொடுத்ததை விட நாங்க அதிகமாக தான் கொடுக்கிறோம், ஆனாலும் தமிழ்நாடு வந்து குறைவா தருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது தவறான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. இது தப்பு. காங்கிரஸ் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 1.5 லட்சம் கோடி அப்படின்னா அதனுடைய பொருள் அந்த நேரத்தில் ரூபாயினுடைய மதிப்பீடு அப்படிங்கிறது என்னவா இருந்தது, தங்கத்தினுடைய விலை என்னவா இருந்தது, பெட்ரோலுடைய விலை என்னவா இருந்தது. அப்ப அன்றைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யும் போது இருந்த ரூபாயினுடைய மதிப்புக்கும் இன்றைக்கு இருக்கிற ரூபாயினுடைய மதிப்புக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன, அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் இப்போ உள்ள ஒதுக்கீடு வந்து இருக்குதா இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8 லட்சம் கோடி 9 லட்சம் கோடி வரணும். ஆனா அதுக்கு பதிலா 4.5 லட்சம் கோடி தான் வருது. அப்ப இதுதான் வித்தியாசம். இந்த வித்தியாசத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் இருந்த போது தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியை விட பாஜக ஒதுக்கீடு செய்கிற நிதி அப்படிங்கிறது வந்து குறைவு அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப இதே அடிப்படையில தான் இந்த தொகுதி மறுபரிசீலனை அப்படிங்கிறதும் வருது. அப்ப அன்றைக்கு இருந்த மக்கள் தொகை இன்னைக்கு இருந்த மக்கள் தொகை இதை அடிப்படையில் வச்சு நம்ம கணக்கெடுக்கிறோம் அப்படின்னா இதுல முக்கியமான சிக்கல் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து ஒன்றிய அரசு கொண்டு வந்த திட்டம். அந்த திட்டத்தை மிக கராரா நடைமுறைப்படுத்தி தங்களை வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வளர்ச்சி அதிகரிச்ச தென் மாநிலங்களுக்கு நீங்க கொடுக்குற தண்டனையா இது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது இல்லையா? இதுவும் சரியானது தானே.
அப்ப இதையும் நம்ம வெறுமன மக்கள் தொகையை மட்டும் வச்சு பார்க்கறதை விட இதையும் சேர்த்து தானே நம்ம கணக்கிடணும். அப்ப வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? மக்கள் தொகை மட்டும் இல்லை, வளர்ச்சி, உள்கட்டமைப்பு, அந்நிய செலாவணி, உள்நாட்டு உற்பத்தி, இது எல்லாத்திலையுமே வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்படிங்கிற போது நீங்க வெறுமனே மக்கள் தொகையை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்க முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்றது எப்படி சரியா இருக்க முடியும்? இதுதான முதன்மையான கேள்வி. இதே அமித்ஷா தான் சொல்லியிருக்கிறாரு, தமிழ்நாட்டினுடைய தொகுதி 1 கூட குறைக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இது பாதி உண்மைதான், முழு உண்மை இல்லை. முழு உண்மை என்ன அப்படின்னா, தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு கூடாது, அதே மாதிரி ஆனா அதே நேரத்தில் வட மாநிலங்களுக்கு அதிகரிக்கும். இந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்தா தானே உண்மை விளங்கும். அப்ப பாஜகவும் அதனுடைய தலைவர்களும் எப்போதுமே இது மாதிரி வடக்கு தெற்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, மத அடிப்படையிலும் சரி, எல்லா அடிப்படையிலையும் இந்த மாதிரி மக்களை பிளவுபடுத்துற வேலையை ரொம்ப நுணுக்கமா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதனுடைய விளைவு தான் தென் மாநிலங்களுடைய வளர்ச்சியை பின்னோக்கி இருக்கிறதா அமையுது. அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? மக்கள் தொகை அடிப்படையில வட மாநிலங்கள்ல அதிக மக்கள் தொகை இருக்குதுங்கிறதுனால நிறைய பேருக்கு ஒரு தொகுதி அப்படிங்கிற நிலை இருக்குது. தென் மாநிலங்கள்ல அவங்க வளர்ச்சி அதிகம் இருக்கிறாங்க, மக்கள் தொகை குறைவா இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில நிதியையும் தொகுதியையும் குறைச்சோம் அப்படின்னா நாட்டுக்கு, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, நாட்டினுடைய நிதிக்கு அதிக பங்களிப்பு செய்கிற தென் மாநிலங்களை வஞ்சிக்கிறது மாதிரி தானே ஆகும். அப்ப இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா வெறுமன மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் இதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சரியான புரிதலா இருக்க முடியும். இப்ப எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்தியா ஒரு நாடு அப்படிங்கிற அடிப்படையில அடிக்கட்டமைப்பா மாநிலங்கள் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில கொள்கைக்கும் நடைமுறைக்கும் இருக்கிற இடைவெளியை நம்ம கவனத்தில் கொள்ளணும். மக்கள் தொகை, கல்வி, மருத்துவம், உள்கட்டுமானம், தொழில் வளர்ச்சி, அந்நிய செலாவணி கொண்டு வர்றது, ஜிடிபி, ஜிஎஸ்டியினுடைய வரி விதிப்பு பங்கீடு, இப்படி பல கூறுகள் இருக்குது. இந்த பல கூறுகளையும் கவனிச்சு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மதிப்பீடை உருவாக்கணும். எந்த மாநிலம் அதிக பங்களிப்பு செய்யுதோ அந்த மாநிலத்துக்கு அதிகமான குறியீடு வேணும், எந்த மாநிலம் குறைவான பங்களிப்பு செய்யுதோ அந்த மாநிலத்துக்கு குறைவான குறியீடு இருக்கணும். இந்த குறியீட்டினுடைய அடிப்படையில நிதி ஒதுக்கீடுல அத்தனையும் நிறைவேற்றப்படணும். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், இந்த குறியீட்டு மதிப்பீடு அப்படிங்கிறது வெளிப்படையான ஒரு ஃபார்முலாவின் படி நடக்கணும். மறைமுகமா கமுக்கமா உள்ள வச்சுக்கிட்டு உங்க மாநிலத்துக்கு இந்த உள்ளதான் குறியீடு, அதுக்கு கேள்வி எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க முடியாது. முறையா அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு வெளிப்படை தன்மையோட இந்த மதிப்பீடு செய்யப்படணும். இந்த மதிப்பீட்டினுடைய அடிப்படையில தான் நிதி தொடங்கி திட்டங்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமான ஒதுக்கீடும் பங்கீடும் இந்த அடிப்படையில் தான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் இந்த சிக்கல்களை எல்லாம் சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் சொல்லுலியோட கருத்து. இப்போ இன்னொரு கேள்வி வரலாம், அப்போ வட மாநிலங்கள்லாம் ஏற்கனவே பின்தங்கி இருக்குது, அப்போ பின்தங்கி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த குறியீடு பின்தள்ளி போகும். அப்படி பின்தள்ளி போச்சுன்னா அவங்களுக்கான நிதி பங்கீடு குறைஞ்சது அப்படின்னா அவங்க இன்னும் அதிகமாக வளர்ச்சி திட்டங்கள் தேவைப்படும் தானே அவங்களுக்கு. அப்படி தேவைப்படும் போது அவங்களுக்கான நிதி கிடைக்காது தானே அப்படிங்கிற கேள்வி எழலாம். மேலோட்டமா பார்த்தா இது நியாயமான கேள்வியாகத்தான் தோணும். ஆனா 47 தொடங்கி இன்னைய வரைக்கும் வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் ஒதுக்கப்பட்ட நிதி என்ன, அந்த நிதியிலான வேறுபாடு என்ன, அந்த வேறுபாட்டினுடைய அடிப்படையில வட மாநிலங்களுடைய வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குது, தென் மாநிலங்களோட வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குது. 47க்கு பிறகு மிக நீண்ட காலத்தை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இவ்வளவு காலத்தை கடந்ததுக்கு பிறகும் அதிக பங்கீட்டையும் அதிக உரிமையையும் அதிக திட்டங்களையும் வட மாநிலங்கள் பெற்றுக்கொண்டு என்ன வளர்ச்சி அடைஞ்சது? ஒரு வளர்ச்சி அடையலையே. அப்ப நிதியையும் இந்த மாதிரி திட்டங்களை மட்டும் வாங்கிக்கிட்டு அவங்க வளர்ச்சியே அடையாம அப்படியே இருப்பாங்க. ஆனா இந்த திட்டங்கள்ல குறைவாக வாங்கிட்டு அதிக வளர்ச்சியை எட்டுன தென் மாநிலங்கள் பாதிக்கப்படணும். இது எப்படி சரியா இருக்க முடியும்? வட மாநிலங்களுக்கு அதிக கட்டுப்பாடு தேவைப்படுகிறது. அந்த கட்டுப்பாட்டினுடைய அடிப்படையில தான் அவங்க நலத்திட்டங்களை வகுக்க முடியும். அந்த அடிப்படையில அவங்க தங்களுடைய மக்களை வளர்த்து எடுக்க முடியும். அதுக்கு பதிலா வெறுமன நிதியை மட்டும் தாங்க, வெறுமன திட்டத்தை மட்டும் தாங்க,
ஆனால் நாங்கள் எந்த வளர்ச்சியும் சாதிக்காம அப்படியே இருந்துக்கிறோம். கேள்வி வரும்போது மக்கள் தொகை வளர்ச்சி அதிகம் இருக்குது, நாங்கள் இன்னும் பின்தங்கிய மாநிலமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு காலத்துக்கு சொல்லிட்டு இருக்க முடியும்? அதனால ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் சரி, மாநிலங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் சரி, வெறுமன மக்கள் தொகையை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த விஷயத்திலையும் முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது நியாயமற்றதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுதான் சொல்லொலி மக்கள்கிட்ட முன்வைக்கிற கருத்து. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.